ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு காட்ட போகிறேன். அதுவும் ஈவினிங் டயத்தில். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய தம்பியோட பிறந்த நாள். ஸோ என்னோடய தம்பிக்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிறந்தநாள் எதுவும் கொண்டாடல. அவரே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான். அதனால் அவரே பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டாரு. ஏன்னா வளர்ந்துட்டாலே நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோவா கொண்டாட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி கேஸ் தான் அவனுமேவும். ஸோ அவன் பார்த்திங்கன்னா தனியாக பிறந்தநாள் போய் கொண்டாடிட்டான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் தான் ஸ்பெஷலுங்கிறதுனால அவரே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அதனால் இன்றைக்கி பிரதோஷம் வேறு அப்படிங்கிறதுனால நான் என்னென்ன பண்ணேன் ஈவினிங் டயத்தில் அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். வாசலில் இருக்கிறது வீடெல்லாம் தூத்து விட்டு நானும் ஒரு பொறுப்பான பொண்ணாக மாறிட்டேங்க. சரி, அதை விடுங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணேன், அடுத்து கோயிலுக்கு வேறு போகணுங்க. நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 4:30. சரி, 4:30 எந்திரிச்சு கடகடன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிக்கவே 5:30 ஆகிப்போச்சு. இதில் நான் குளித்து கிளம்பி எல்லாம் பண்ணவங்களையும் விடிஞ்சிருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடகடன்னு என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சாச்சு. 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு 5:30லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு தான் பொறுப்பாக தூத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னோடய தம்பியோட பிறந்தநாள் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. பட் என்னென்னா என்னோடய தம்பி கொஞ்சம் கேக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். எதுக்குன்னு கேட்டால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் வெட்டுறாங்க. ஸோ காலேஜ்லேயே வெட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்ட்ரீட்டில் வேறு இருப்பாங்களா? ஸோ எல்லோரும் வெட்டுறதுனால ஸ்பெஷலாகவே இருந்திருக்கு போல். அதனால் கேக்கு சாப்பிட்டு தலைவருக்கு சலிச்சு போச்சு அப்படிங்கிறதுனால கேக்கே வேணாம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ பின்னாடி போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய சகோதரன். அவன் போயிட்டான் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் பொறுப்பான பிள்ளை இல்லையா? அதனால் வீடு வாசல் எல்லாத்தையும் தூத்து விட்டு தொளிச்சு விட்டு கோலம் போடணும். ஆனால் கோலம் தாங்க போடலை. ஏன்னா எங்கள் மம்மியே வந்து போட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற அவசரத்தில் கோலம் போடுறதுக்கு மறந்துட்டேங்க. சரி, எங்கள் அம்மா வேறு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி விட்டாங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட மறந்து விட்டேன். எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் போட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக தொளிச்சு விட்டுட்டு இருந்தேங்க. ஸோ தொளிச்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவனுக்கு வேறு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபோன் காலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. வா கேக் வெட்டுவோன்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்படி இல்லையாடான்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்கி போய் உலகில் இந்த மாதிரி என்னையும் கூப்பிட்டது கிடையாது. ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. சரி, அதை விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க இல்லையா? என்னோடய தம்பிக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை. தலைவருக்கு பால் கொழுக்கட்டைனா உசுருங்க. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பொறுப்பாக களத்தில் இறங்கிட்டாங்க. சரி, அவனுக்காக பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டையே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா சட்டி நிறையா வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரவங்களையும் சட்டியை காலி பண்ணிட்டாங்க. ஸோ சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடு, ஆசைப்பட்டு சாப்பிட்டான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நானும் பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். சரி விடுங்க, அந்த கதையை பின்னாடி பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவே எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியார் தான். ஏன்னா என் தம்பிக்கு பால் கொழுக்கட்டைனா சொல்ல அளவே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா உருட்டுறத வீடியோ அப்படி கேப்சர் பண்ணி எடுத்திருக்காரு. மித்த வீடியோ எடுக்க சொல்லுங்கள், ஒரு பக்கி பைகளும் வரமாட்டானுங்க. எதுக்கும் எடுக்கவும் செய்ய மாட்டான். ஆனால் அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படிங்கிறதுனால வெறிகுண்டு எடுத்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. அப்படியேவும் நானும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நானும் தலையை சைடு கேப்பில் காய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட போயிட்டேன். பூவெல்லாம் வச்சு மார்னிங்கே பார்த்திங்கன்னா என்னோடய துறசாமி வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காலேஜ் கிளம்பிட்டாரு. ஸோ ஈவினிங் டயத்தில் சாமியை நானும் கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்திமயமாக குளிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ் எல்லாத்தையும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டேன் நான். சரி, அவங்களும் வர்றேனாங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நானும் வெறிகொண்டு கூப்பிட்டு போயிட்டேன். இன்றைக்கி பிரதோஷம். அதனால் இன்றைக்கி போய் பக்திமயமாக நம்ம இறங்குறோம் களத்தில் அப்படின்னு போனோம். பட் மழை பெஞ்சிட்டு அதுவே காஞ்சி போயிடுச்சு. அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. சரி அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன் களத்தில். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள சாமியை கும்பிட்டு பக்திமயமாக விளக்கெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரி. நாளைக்கு நைட்டில் இருந்து ஆரம்பிக்குது. அதனால் என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக வேறு இருக்கும். எங்கள் கோயில் நல்லாயிருக்கும், எங்கள் சித்தியூர் கோயிலும் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா செம்மையாக போவோம். மார்னிங்லேருந்து கொஞ்சம் கடுப்பாக போனாலும் நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த சிவராத்திரி வந்தாலே குஷியாயிரும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம குஷியாயிருங்க. அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலுக்கு அதுக்கடுத்து எங்கள் சித்தி கோயிலுக்கு இந்த மாதிரி நாங்கள் போவோமா, ஜாலியாக இருக்கும். நல்லா ஆட்டம் போட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துடுவானுங்க. வந்துட்டு அவங்க கூட பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும். என்னோடய தம்பியை பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய தம்பியோட அவுட்ஃபிட். அவரும் பார்த்திங்கன்னா எங்கள் கூட தான் கோயிலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பட் பாய் சொல்லிவிட்டு அவன் சைக்கிளில் போய்ட்டு எங்களை பார்த்திங்கன்னா இப்படியே தெருவில் விட்டு போயிட்டான்னு. ஸோ எங்களையும் கூப்பிட்டு போடா அப்படின்னா 3 பேரையும் சைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எங்களே விட்டுட்டு போயிட்டான். சரி விடுங்க, அவன் போனால் போயிட்டு போட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு போனோம். பட் தூத்த விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சதி வேலைலாம் நடந்துச்சுங்க. அதையும் கண்டுக்காமல் நாங்களும் பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தோம்.
போனதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவளோட பேபியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போனதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. எப்பயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டு சாமியும் கும்பிட்டு சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டு தான் இருந்தோம். உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படியே நம்ம பார்க்கலாம். போனதும் பார்த்தீங்கன்னா இந்த நாகம்மன் இருப்பாங்க, அவங்கள கும்பிட்டு திருநீரெல்லாம் வச்சாச்சு. குங்குமம் சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே விநாயகர் இருப்பார். அவரையும் பார்த்திங்கன்னா அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா ஊக்கி போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தை இருக்கா பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகுங்க. ஸோ யார் கூப்பிட்டாலும் போயிடும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர். ஸோ எல்லாத்துக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் தூக்கி தூக்கி கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாலுங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் இனிமேல் தான் பார்ப்பீங்க, பாருங்கள். அழுவு மட்டும் அடி வச்சு சாப்பிட்டியா? தொய மாட்டாங்களே, அது ஒரு 5 ஓட்டாங்கண்ணா. இந்தாக்கா ஓ, இந்தாக்கா உன் ஹைட்டுக்கு நீ தான் மேலே இருந்த சாமி. எத்தனை சுற்றி தெரியல. வா அப்படியே சுற்றி. சரி விடு பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீவர்தனையும் பார்த்து சாமியும் கும்பிட்டாச்சுங்க. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடியாதோன்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் எங்கள் அதிர்ஷ்டவங்க கும்பிட்டாச்சு ஒரு வழியாக. நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்டு அப்படியே ஆசீர்வாதமே எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுவும் தீபாரதனையோடு பார்த்தோமே, அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்துருந்தோம். வில்வலையை கொடுத்துட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நந்திக்கு தீபாரதனை காட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு தீபாரதனை காட்டும் போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் கூட்டம் தான் இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. சாயந்தரமாக பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா யாரும் வரலையா என்னன்னு தெரில. சரி நம்ம தீபாரதனை காட்டவங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சுற்றி சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நான் வீடியோ எடுக்கலைங்க, என்னோடய தம்பி தான் எடுத்துகிட்டு இருந்தான். அதாவது குட்டி தம்பி எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அவன் எடுக்கிறதான் பாருங்கள், வளைச்சி பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமாக எடுத்து வச்சுருப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு வீடியோ இல்லை, அதனால் இதை போட்டு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் அவன் பார்த்திங்கன்னா ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போகிறோம், அவன் ஒரு பக்கம் போகிறோம். ஸோ எங்களை தேடி ஓடி வந்து பார்த்திங்கன்னா அவனை எடுத்துகிட்டு இருந்தான். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை வச்சு தாங்க ஃபன்னேவும். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாகவே ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக போனோம். என்ன கூட்டம் இல்லாததான் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே பின்னாடியே சுற்றுவோம். அதனால் இன்றைக்கி கூட்டம் இல்லாத காரணத்தினால் வேறு வழி இல்லை, நாங்களாக தான் சிங்கிளாக சுற்றணுன்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து சாமியை கும்பிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இல்லையா, முருகப்பெருமானுக்கு ஒரு தரிசனம் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி நாங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தாங்க நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு பட்டையும் போட்டுக்கிட்டு திரிஞ்சோம் நாங்கள். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்துங்க ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் நின்றுட்டு இருந்தோங்க, சரியான காற்று, செம்ம காற்று அடிச்சிச்சுங்க. அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இலை உதிரும் போது பார்த்துருக்கீங்களா நீங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க நானும் பார்த்தேங்க. சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இலை உதிர்றது பார்த்திங்களா எப்படி அழகாக இருக்குன்னு. ஸோ இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நந்தியை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே தாங்க கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. நந்திக்கிட்ட எல்லோரும் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தீபாரதனை காட்டுவாங்க. ஸோ தீபாரதனை காட்டிட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஓதுவாங்க. 2-3 தடவை பார்த்திங்கன்னா தீபாரதனை காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்குறது ஸ்பெஷலுங்க. உண்மையாகவே அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான். நல்ல வேளை இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துவிட்டோம். எப்போயுமே பார்த்திங்கன்னா சனி பிரதோஷத்துக்கு தான் நாங்கள் போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துவிட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோமே, அதுவே பெரிய விஷயம். நீங்களும் பார்த்திங்கன்னா தீபாரதனையை காட்டுறேன், நீங்களும் அப்படியே தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ஃபைனலாக தீபாரதனையை சூப்பராக பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சதும் பார்த்திங்கன்னா அப்படியே திருநீர் கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா பட்டையும் போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி மேலே இருக்க சந்தனத்தை கொடுப்பாங்க. அதுதான் நான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எந்திப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா, இதுவே கம்மி தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்களும் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா,
பால் பாயாசம், அதை ஐயோ சாரி கொலக்கட்டை பாயாசம். இதையே பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி காலி பண்ணி வச்சுட்டான். எனக்கு கொஞ்சோண்டு வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே ஃபைனலாக மனசார சாப்பிட்டு விட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ கேக்கு தான் வெட்ட முடியல, அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவனுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.